இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா கங்குவா. டைரக்டர் சிவா, மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத், ஆக்டர் சூர்யா, பாபி தயால், திஷா பட்டானி, யோகி பாபு, ரெட்டின் கின்ஸ்லி, நட்ராஜ், போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. 2024 கோவாவில் சூர்யா பவுண்டி ஹண்டராக இருக்கார். போலீஸே பிடிச்சி கொடுக்க முடியாத கிரிமினலை இவர் பிடிச்சி கொடுக்குறாரு. அங்கே ரஷ்யாவிலேருந்து ஒரு குரூப் கிட்டேருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சு கோவாவுக்கு வந்துடுறான். அந்த பையன் சூர்யாவோட இமேஜை அப்படியே வரைகிறான். சூப்பர் பவர்லாம் இருக்குது. அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் இந்த ஜென்மத்துலேயும் போன ஜென்மத்துலேயும் என்ன உறவு, ரஷ்யாவில் இந்த குரூப்பு ஏன் அந்த பையனை தேடுதுன்றது மீதி கதை. 1070 முன்ஜென்ம கதை காட்டுறாங்க. அங்கே ரொமேனியர்கள் பெருமாச்சின்ற ஒரு தீவை அடைய நினைக்கிறாங்க. அந்த தீவு தான் சூர்யாவோட தீவு. இந்த தீவை ரொமேனியர்கள் அடைய முடியாத காரணத்தால் ஆரத்தின்ற ஒரு தீவோட தலைவரான பாபி தயாலோட உதவியால் அந்த பெருமாச்சி தீவை அடைய நினைக்கிறாங்க. சூர்யா 2024 காலகட்டத்தில் பவுண்டி ஹண்டரா ஃப்ரான்சிஸ்ன்ற ஒரு ரோல்லையும் 1070 காலகட்டத்தில் கங்குவான்ற ஒரு ரோல்லையும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட், இமோஷன், ஆக்ஷன், ஆக்ரோஷமாக டைலாக் பேசுறதுலேயும் அவருடைய பொட்டென்ஷியல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்ன அவர் கங்குவான்ற கேரக்டரில் கத்திக்கிட்டே இருக்கார், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். 1070 காலகட்டத்தில் நட்ராஜோட பையனாக ஒரு பையன் நடிச்சிருக்காரு. அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பையன்தான் 2024 காலகட்டத்தில் சூர்யாவை மீட் பண்ணுற கேரக்டராக வராரு. அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் உண்டான பாண்டிங் தான் கதையே. சூர்யாவுக்கு அப்புறம் அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உள்ள கேரக்டர்னால் அந்த பையன்தான். த்ரூ அவுட் மூவி சூர்யாவோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அந்த பையனோட கேரக்டர் அமைஞ்சிருக்கு. பாபி தயால் ஆராத்தின்ற ஒரு தீவுக்கு தலைவராக வராரு. அவர் அனிமல் அளவுக்கு இல்லாட்டினாலும் இந்த படத்தில் அவர் கேரக்டரை ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காரு. திஷா பட்டானி, யோகி பாபு, ரெட்டின் கின்ஸ்லி 2024 காலகட்டத்தில் வராங்க. திஷா பட்டானி சூர்யாவுக்கு பேராக நடிச்சிருக்காங்க. யோலோ சாங்கு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சீன் வராங்க. யோகி பாபு, ரெட்டின் கின்ஸ்லிலாம் காமெடின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த 3 கேரக்டரும் அப்படியே தூக்கினாலும் எந்த ஒரு ஜம்பும் இருக்காது இந்த கதையில். 1070 காலகட்டத்தில் போஸ் வெங்கட், நட்ராஜ், கர்னாஸ் நடிச்சிருக்காங்க. போஸ் வெங்கட் ரொமேனியருக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் மாற்றி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. நட்ராஜ் நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டராக நடிச்சிருக்காரு. கர்னாஸ் சூர்யா தீவில் இருக்கிற ஒரு ஆளாக நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு சில சீனு ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஃப்ளாட்டாக எடுத்திருக்காங்க. ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் உண்டான பாண்டிங் தான் கதையே. அந்த பாண்டிங் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. ஆடியன்ஸுக்கும் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. நிறையா ஃபைட் சீன் இருக்குது இந்த படத்தில். பிளட் ஷேட் உள்ள சீன் நிறையாவே இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னால் சூர்யா கிராக்டைல் ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். டைரக்டர் சிவா இந்த படத்தோடைய ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம், மேக்கப் எல்லாமே கிரியேட் மூவி அப்படியே கொண்டு வந்திருக்காரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்பவே சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். ஆடியன்ஸால் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இவருடைய முந்தைய படமான அண்ணாத்தை ஃப்ளாப் மட்டும் இல்லாமல் எவ்வளோ ட்ரோல் கண்டென்ட்டாக யூடியூபருக்கு அமைஞ்சதுன்னு நல்லாவே தெரியும். அண்ணாத்த படம் ஸ்டார்டிங்கில் வில்லனோட அடியால் ஒரு டைலாக் சொல்லுவார். அண்ணாத்தை நம்மக்கிட்ட மாட்டலடா, நாம தான் அண்ணாத்த கிட்ட மாட்டிருக்கோம்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அது வில்லனோட அடியால் அண்ணாத்துக்கிட்ட மாட்டல, ஆடியன்ஸான நம்ம தான் அண்ணாத்துக்கிட்ட மாட்டினோன்னு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பேசப்பட்டது. அதே மாதிரி இந்த படத்தில் சூர்யா ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறான ஒரு டைலாக் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் தேவிஸ்ரீ பிரசாத் ஆடியன்ஸ் காதில் ரத்தம் வராத குறையாக மியூசிக் போட்டிருக்காரு. இந்த டைலாக் டைரக்டர் நம்மளுக்கு கொடுத்த இன்ட்டான்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் சூர்யா கேரியரில் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்தாரு. அடுத்தபடியாக தேவிஸ்ரீ பிரசாத் சூர்யா காம்போவில் நிறைய ஹிட் சாங்ஸ் வந்திருக்கு. சிங்கம் சீரீஸ், அவரோட ஓல்டு மூவியான மாயாவி, 6 போன்ற மூவிஸில் ரொம்ப ஹிட் சாங்ஸ் நிறையா கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் தலைவனே மன்னிப்பு போன்ற பாட்டு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இறைச்சலாக இருக்குது. ஸோ மியூசிக் டைரக்டர் பங்குக்கு அவரும் இந்த படத்தில் வச்சு செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம்.
இந்த படத்துடைய ப்ளஸ் சூர்யா. அவருடைய முந்தைய படமான சூர்யா ரிப்போர்ட்டு, ஜெய் பீமில் சட்டிலான நடிப்பை வெளிப்படுத்தி படத்தை ஹிட் பண்ணியிருப்பார். எதற்கும் துணிந்தவன் ஒரு ஆவரேஜ் மூவியாக அமைஞ்சது. இந்த படத்தில் அவர் ஃப்ரான்சிஸ்ன்ற ஒரு ரோலும் கங்குவான்ற ரோல்லையும் எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாரு. ஆனால் இந்த படத்தை எப்படி ஓகே பண்ணாருன்னு தெரியல. 2 இயர்ஸ் கழிச்சு வருது. பிக் பட்ஜெட் படமாகவும் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சுவாரஸ்யமாகவே இல்லை. இந்த படத்தை நடிக்கிறதுக்கு சூர்யா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் சூர்யாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கு உண்டான பாண்டிங்கை எப்படி உருவாகுதுன்னு காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் நிறைய ஃபைட் சீன் இருக்குது. ஒரு ஸ்டார் ஆக்டர் கேமியாவோட செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.